செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தரைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஒரு கோலும் கையுமாக கடந்து சென்றவனை இரு பரிவாரங்கள் கொடுத்து ஆசீர்வதித்த தெய்வம். அவர் இந்த தேசத்தில் உங்களை மட்டுமல்ல, உங்களை கொண்டு பலரை ஆசீர்வாதமாக அவர் வைப்பார். இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதல். தேவனுடைய தயவினால் கிருபையினால் நீங்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் நிறைவாய் இருப்பதற்காய் நன்றி. நம் துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை அவர் குணமாக்குகிறார். கர்த்தர் காலைதோறும் நமக்கு புது கிருபைகளை கொடுக்கிறார். நம் கண்ணீரை காண்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிக ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை ஏசாயா 66வது அதிகாரம். ஏசாயா 66வது அதிகாரம் வசனம் 10 சில வசனங்களை நாம் சொந்தப்படுத்தி கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அதில் 10வது வசனம், எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடே கூட மிகவும் மகிழுங்கள். ஆண்டவர் தன்னுடைய சபையை, தன்னுடைய அருமையான சபை மக்களை ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் சபை. சபையை நேசிக்கிற, கிறிஸ்துவை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு சபையை குறித்து களி கூறுங்கள். அந்த சபையின் நிமித்தம் துக்கித்திருக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு, சபையோடு கூட
மிகவும் மகிழுங்கள். ஆண்டவர் நம்மை மகிழ்ந்திருக்க பண்ணுவார். சில நேரம் சில தேசங்கள், சில குடும்பங்கள், சில பட்டணங்கள் என்ன நம்முடைய குடும்பம் சில துக்கத்திற்குள்ளாய் கடந்து போகிற காலங்கள் உண்டு. ஐயோ, என் வாழ்க்கையில் இவ்வளவு துக்கம், என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை, போராட்டம் என்று நாம் கலங்குகிறோம். என்ன, சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செய்தி வந்தது. என்ன, ஒரு தேசம் தண்ணீர் இல்லாமல் மிகவும் அவர்கள் வேதனை அடைகிறார்கள். அந்த தேசம் அழிந்து போயிடும் அப்படி என்கிற ஒரு நிலைமை காணப்பட்டது. அந்த ஜனங்களுடைய துக்கம், கதறல், கண்ணீர், ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றினார். ஆண்டவர் அந்த தேசத்தில் அந்த தண்ணீர் பஞ்சத்தை மாற்றி கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் நாம் துக்கத்தில் வேதனையில் போகிறோம். அதுவும் ஆண்டவர், எருசலேமை நேசிக்கிற நீங்கள், தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய சமூகத்தை நேசிக்கிற நீங்கள் அவளோடே கூட மிகவும் மகிழுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சபை ஆராதனைகள் மகிழ்ச்சி நிரம்பினதாக இருக்கணும். அது மெய்யான சந்தோஷம், மெய்யான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எப்படி வரும்? தேவனுடைய அளவற்ற பிரசன்னம், அபிஷேகம் நம்முடைய ஆலயத்தை நிரப்பணும். அந்த ஆலயத்தில் தேவனுடைய அந்த உன்னத அபிஷேகம் இறங்கும் பொழுது உண்மையாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் பரிபூரண ஆனந்தத்தினால் அவர்களை ஆண்டவர் நிரப்பி விடுவார். அடுத்து ஆண்டவர் இந்த ஆலயத்தில் அவர்களை எப்படி அவர் மகிழ பண்ணுகிறாராம்? நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மன மகிழ்ச்சி ஆகுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தின், அதாவது அந்த ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சி ஆகுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மகிழ்ச்சியாக்குவேன். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்தில் நாம் போய் அந்த பிரசன்னத்தை, தேவனுடைய வார்த்தையாகிய அந்த பரிசுத்தமான அந்த ஞான பாலை, ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை, அந்த அபிஷேகத்தை நாம் பருகி அதை குடிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமையின் பிரகாசத்தினால் மன மகிழ்ச்சி ஆகுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் சபையில் நீ மிகவும் மகிழு. என்னுடைய ஆலயத்தில் நான் தெய்வீக ஆகாரத்தை வைத்திருக்கிறேன், மன்னாவை வைத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன். ஆவிக்குரிய கிருபைகள், வரங்கள், தெய்வீக ஞானம், இவைகளை நான் என்னுடைய ஆலயத்தில் உங்களுக்காய் நான் வைத்திருக்கிறேன். அந்த ஆலயத்தில் வந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் வாஞ்சையோடு ஏக்கத்தோடு நாம் பருகும் பொழுது, பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய மகிமையின் பிரகாசத்தினால் நாம் மனமகிழ்ச்சி ஆகிறோம்.
எனக்கு அன்பானவர்களே, ஆலயத்தில் தேவனுடைய மகிமையின் பிரகாசம் காணப்படுகிறது. என்ன, நமக்குள்ள எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ குறைகள், எவ்வளவோ குற்றங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் நாம் வரும் பொழுது ஆண்டவருடைய கல்வாரி இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் நம்மை கழுவி, ஆண்டவர் இயேசுவினுடைய முகம் நம்ம மேலே பிரகாசம் ஆகிறதினாலே நமக்கு மனமகிழ்ச்சி, நமக்கு நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு தருகிறார். வாழ முடியலையே, இல்லை, உன்னால் வாழ முடியும். வியாதியாய் இருக்கிறேனே, இல்லை, உன் வியாதி சுகமாகும். என் வாழ்க்கை கண்ணீராக தானே இருக்கு, இல்லை மகளே, உன் கண்ணீரின் நாட்கள் ஆண்டவர் முடித்து கொடுப்பார். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். தேவனுடைய வார்த்தை நம்முடைய முகத்தை பிரகாசமாக்கும். நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ வாழ்க்கையில் துயரத்தில் யாருமில்லை என்று நினைக்கிறாய்? நான் உன் மேல் என்னுடைய மகிமையின் பிரகாசத்தை நான் வீச செய்வேன். இயேசு தம்முடைய முகத்தை, அந்த பிரகாசத்தை நம்ம மேலே, நம்ம பிள்ளைகள் மேலே அவர் நிச்சயம் அவர் வீச செய்வார். அடுத்து அந்த 12வது வசனம் சொல்லுகிறதை பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தர் உங்களை பார்த்து, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் சமாதானத்தை ஒரு நதியை போல, ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் உங்களிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய ஆலயம் ஒரு சின்ன ஆலயமாக இருக்கலாம், பெரிய கோபுரங்கள் உள்ள மிக அழகான நேர்த்தியான ஆலயமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு சின்ன வீட்டில், ஒரு சின்ன பகுதியில் ஆராதித்து கொண்டிருக்கலாம். என்ன, ஒருவேளை சிலர் மரத்தடிகள் கூட ஆராதிக்கிறார்கள். எங்களுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு ஆலயம் இல்லை, நாங்கள் இந்த மரத்தடியில் தான் உட்கார்ந்து ஆராதிக்கிறோம் என்று சொல்லலாம். என்ன, ஆனால் ஆண்டவர் அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஆலயத்தில், அந்த ஆலயத்தில் அவர் சமாதானத்தை ஒரு நதியை போல, ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போல அவளிடமாய், சபையினிடமாய் அவர் பாயும்படி செய்கிறார். அதற்கு தான் பிரியமானவர்களே, நமக்கு சபை மிக முக்கியம். நீங்கள் போகிற, நீங்கள் ஆராதிக்கிற அந்த சபை மிக மிக முக்கியம். தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் கூடி வருகிற அந்த இடம் மிக முக்கியம். பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சமாதானத்தை நதியை போல, மகிமையை
பெரும் ஆற்றை போல உங்கள் ஆலயத்தில் ஆண்டவர் ஊற்றணும். நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றணும். நாம் அந்த ஆலயத்தில் அந்த அபிஷேகத்தில் நாம் நிரப்பப்படும் பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பசி தீர்க்கப்படுகிறது. நம்முடைய பசி, முளைப்பாலை குடிப்பீர்கள். நம்முடைய பசி தேவனுடைய ஆலயத்தில் எவ்வளவோ பசியினால் நீங்கள் வரலாம். ஆசீர்வாதம் இல்லை, திருமணமாகலை, வேலை கிடைக்கலை, படிக்க முடியலை, முன்னேற முடியலை, பிஸ்னஸில் தோல்வி, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. பாருங்கள், பெரும்பாலும் தேவனுடைய ஆலயத்தில் ஜனங்கள் பசியோடு தான் வருகிறார்கள். தீராத வியாதிகள், சிலர் பலவிதமான சாப கட்டுகள். நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் உங்கள் பசியை, உங்கள் தாகத்தை அவர் திருப்தி செய்வார். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் வருகிற தேவ பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறார். அதை தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஜெபத்தில் தேவன் நமக்கு செய்கிறார். சொல்லிக்கொள்வாங்க, எனக்காய் ஆண்டவர் பேசினார். அந்த பாடல் மூலமாய் கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்தினார். அந்த தேவ செய்தி, அந்த ஜெபம் என்னை ஆறுதல் படுத்தியது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமை நேசிக்கிற நீ, தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிற நீ, அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திருப்தி ஆவீங்க, மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சி ஆவீங்க. நான் சமாதானத்தை ஒரு நதியை போல, ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போல நான் உன் மேலே பாய செய்வேன். 13வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் உன்னை தேற்றுவதை போல தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில், தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். தாய் தேற்றுவதை போல ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பாதுகாப்பு நிச்சயமாய் நம்ம மேலே ஆண்டவர் கொண்டு வருகிறார். 14வது வசனம், நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாயை போல நான் உன்னை தேற்றுவேன். இந்த ஜூலை மாதத்தினுடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசிக்க வாசிக்க ஆண்டவர் சொல்றாரு, நான் சபையை ஆசீர்வதிப்பேன், சபையில் வருகிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நான் ஒரு தாயை போல உன்னை தேற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை எருசலேமிலே நீ தேற்றப்படுவாய். நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் எலும்புகள் பசும்பொல்லை போல செழிக்கும்.
ஆம், நம்முடைய ஆலயத்தில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தான் தேவன் வைத்திருக்கிறார். 2-3 பேர் நீங்க கூடி ஜெபியுங்க, நான் உங்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொன்னார். கேளுங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று அருமை ஆண்டவர் நமக்கு, இயேசு ராஜா நமக்கு வாக்களித்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் ஆறுதல் அடைவேன், நான் சமாதானம் பெறுவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை மேன்மையாய் வைப்பார். ஜாதிகளுடைய மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போல அவளிடமாய் பாயும். ஐஸ்வர்யம், செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், நற்பெயர், கிருபை, வரங்கள் இதெல்லாம் உங்கள் மேலே வந்து பாயும். எப்பொழுது? தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில். சிலருக்கு ஆலயத்திற்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி இந்த ஆசீர்வாதம் எனக்கு தாங்கன்னு கேளுங்க. வயதானவர்களாக இருக்கலாம், என்ன பிரயாணப்பட்டு போக பக்கத்தில் ஆலயம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆலயத்திற்கு போவதற்குரிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தேடி நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வருவார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே இன்றைக்கு சொல்லப்பட்டதை போல நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் உம்முடைய மகிமையின் பிரகாசத்தினாலே மன மகிழ்ச்சியாக இருக்கணும், சமாதான நதி போல என் மேலே பாயணும், ஒரு தாய் தேற்றுவதை போல நீங்கள் என்னை தேற்றணும், என் இருதயம் மகிழணும், என் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மேலே தன்னுடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படியே ஆண்டவரே நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் இன்னும் ஜெபிக்கிறதை அதிகப்படுத்துவேன், வேதம் வாசிக்கிறதை அதிகப்படுத்துவேன், என்னுடைய சிறு குழுக்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபந்தான் எனக்கு ஆறுதல். தேவனுடைய மகிமை உங்கள் மத்தியில் இறங்கி வரும். நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த தேவ செய்தியை கேட்டு ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அளவற்ற பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய அளவற்ற பிரசன்னம் இறங்குவதாக. என் தகப்பனே, என் தகப்பனே, இயேசுவே, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறவர்கள் உண்டு, சந்தோஷமில்லாமல் வாழ்கிறவர்கள் உண்டு, எதிர்காலம் இருளடைந்து எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லையே என்று தத்தளிக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு. என் தகப்பனே, இந்த மாதத்தில் நீர் அவர்களை மகிழ்ச்சியினால் நிரப்பும், சந்தோஷத்தினால் நிரப்பும். அவருடைய துக்கங்கள், அவர்களுடைய வேதனைகள், அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் மாறட்டும். தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும் ஐயா, ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. சுவாமி, எதற்காகெல்லாம் கலங்கி நிற்கிறார்களோ, பயந்து நிற்கிறார்களோ, உடைந்து போய் இருக்கிறார்களோ, ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடையும் ஆண்டவர். தனிமையில் இருக்கலாம்,
பிரியமானவர்களை இழந்திருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், கண்ணீரின் மத்தியில் வாழலாம், வேலையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கலாம், வருமானம் இல்லையே, இருந்த ஒரே ஆதரவும் இல்லையே என்று சுவாமி உம்முடைய முகத்தை நோக்கி கதறி கொண்டிருக்கலாம். ஒரு வேலை கிடைக்கல, எவ்வளவு காலமாய் வேலை இல்லாமல் இருக்கிறேன் என்று கதறுகிற அந்த வாலிப தம்பிக்கு, அந்த வாலிப தங்கைக்கு, அந்த ஆண்டவரே அருமையான அந்த தகப்பனுக்கு, அந்த தாய்க்கு ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவே அற்புதம் செய்யும். மகிழ்ச்சி வேண்டும் அப்பா, மன நிம்மதி வேண்டும் ஆண்டவரே. வருஷமாய் நான் ஆலயத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் இல்லையே என்று யாரும் சொல்லக்கூடாது ஐயா. ஒவ்வொரு ஊழியருக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் நீ சொன்னதை போல அவர்கள் மகிழட்டும் ஆண்டவரே. அவர்கள் மேலும் உம்முடைய மகிமையின் பிரகாசம் மனமகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். சமாதானத்தை நதியை போல ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஆண்டவரே புரண்டு ஓடுகிற ஆற்றை போல அவர்கள் இடமாய் பாயச் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சுமந்து கொள்ளும், ஆறுதல் படுத்தும். ஒரு தாய் தேற்றுவதைப் போல இப்பொழுதே தேற்றும் ஆண்டவரே. இவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக, அவர்களுடைய எலும்புகள் ஆண்டவரே பசும் புல்லை போல ஆண்டவரே தழைப்பதாக, ஆண்டவரே செழிப்பதாக. நிறைவாய் 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 ஒவ்வொருவரும் மாறட்டும். பிசாசின் கிரியைகள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேனப்பா, கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. தேவனுடைய தயை கிருபை உம்முடைய பிள்ளைகளை அலங்காரமாய் ஆசீர்வாதமாய் மாற்றட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுகமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட அவருடைய பிரசன்னம் இருக்கும். காட் பிளஸ் யூ. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.